Taste the Daily. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி மாணவியின் வழக்கு விசாரணையை திசை திருப்பும் வகையில் பேட்டியளித்த உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் நிர்வாக திறனற்ற அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியனும் மற்றொரு பெண் அமைச்சர் உட்பட அமைச்சர் பிரதானிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் சிறப்பு விசாரணை குழுவின் விசாரணையை திசை திருப்பும் வகையில் அந்த சார் யார் என்று இல்லாத ஒன்றை கேட்டு அரசியல் ஆதாயம் தேடுவதாக திசை திருப்புகிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் பாதிக்கப்பட்ட மாணவி தன்னுடைய புகாரில் குற்றவாளி சாரோடு அட்ஜஸ்ட் செய்து போய் என்று தெரிவித்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளதே எனவும் அதனை திமுக அமைச்சர் மறுக்கிறாரா என முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அமைச்சரின் அறிக்கை இவ்வழக்கை விசாரிக்கும் சிறப்பு விசாரணை குழுவிற்கு இப்படித்தான் விசாரிக்க வேண்டும் என வழிகாட்டுவது போல் உள்ளது எனவும், இது சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலையும் உத்தரவையும் மீறுவதாகவும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என தெரிவித்துள்ளார். அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை விடியா திமுக அரசு பதிவு செய்யாமல் காலதாமதம் செய்த காரணத்தினால் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு உத்தரவிட்டது. அதை எதிர்த்து பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த கேவலம் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில்தான் நடந்தேறியது என முன்னாள் அமைச்சர் விமர்சித்துள்ளார். கொடூர செயல்களில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த சிலரே ஈடுபடுவதும், அவர்களை காப்பாற்ற இந்த ஆட்சியாளர்கள் பல்வேறு தகுதித்தங்களை செய்வதும் திமுக அமைச்சர் கோவி செழியன் அளிக்கும் பதில்களில் இருந்தே மக்கள் நன்கு புரிந்து கொள்வார்கள் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை பற்றி மாநகர காவல் ஆணையரின் பேட்டி ஒருவிதமாகவும் உயர்கல்வித்துறை அமைச்சரின் கருத்து அதற்கு எதிராகவும் இருந்ததை அதிமுக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டினார். அதைத் தொடர்ந்து திமுக அமைச்சர் தன்னுடைய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக சப்பை கட்டு கட்டியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புண்ணுக்கு புணுகு பூசும் வேலையை இந்த ஆட்சியாளர்கள் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என எச்சரித்துள்ளார். மேலும் பேட்டி என்ற பெயரில் யார் அந்த சார் என்பதை மூடி மறைக்கவும் உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றவும் துடிக்கும் அமைச்சர் பிரதானிகளுக்கு அதிமுக சார்பில் கடும் கண்டனத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தெரிவித்துள்ளார்.